வணக்கம் காய்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜரை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சோம். இந்த வீடியோல நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்பை பத்தி படிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ளோட்னா என்ன? ஃப்ளோட் இஸ் அ நம்பர் விச் ஹேஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ப்ரைஸ் அப்படின்னா லைக் எனி கரன்சி வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் $12 14 அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதை நம்ம எக்கோ பண்ணி பார்க்குறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன் ஹியர் இஸ், இது பார்த்தீங்கன்னா $12.14 உங்களுக்கு ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இன்கேஸ் இது என்ன டேட்டா டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வார்டம் பண்ணி பார்க்கலாம். நம்ம வார்டம் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளோட் வேல்யூ அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. அண்ட் செகண்ட் திங், இதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸோட இப்போ ஃப்ளோட் வேல்யூவோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு we have a inbuilt constant which is called PHP float maximum value என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ. ஒரு சர்டன் டிகிரிக்கு அப்புறம் நமக்கு ப்ளஸ் வேல்யூ வந்துடும். ஸோ வில் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அண்ட் ஃப்ளோட் மினிமம் வேல்யூ என்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கான்ஸ்டன்ட்டும் நம்மக்கிட்ட பிஹெச்பியில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் கால்ட் பிஹெச்பி ஃப்ளோட் மின். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மைனஸில் இருக்கிற மினிமம் வேல்யூ which can be represented in float. For example, say நான் வந்து 0.02 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 0.02 ஆர் 0.02 ரெண்டும் ஒன்று தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கன்சிடர் இப்படி தான் பண்ணோம். ஸோ 0.02 இல்லை நான் பாயிண்ட் மட்டும் வச்சாலும் உங்களுக்கு அப்படியே ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ளோட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது 0 ப்ரீஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரீஃபிக்ஸ் 0 இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட்ஸ். இது நீங்கள் அப் டு சம் டிகிரி போனதுக்கப்புறம் யூ வில் கெட் தட் எரர், unrepresentable numbers. 2 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரைட், ஓகே. ஸோ ஃப்ளோட்டை எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஆப்ரேட்டர்ஸில் நம்ம தனியாக பார்ப்போம். ஃப்ளோட்னா இதுதான் பேசிக். ஸோ வாட் இஸ் ஃப்ளோட் நம்பர்ஸ் அப்படின்னா எனிதிங் விச் ஹேஸ் அ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டாக அப்படியே கன்சிடர் ஆகும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.